எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வரும் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை பகுதி இருளர் சமூகத்தினரின் இன்னல்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளுக்காக காத்து கிடக்கும் கிராமம்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள பழைய ஊர். இருளர் இனத்தைச் சேர்ந்த சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் ஒரு சில குடும்பங்களுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசால் இலவசமாக நிலம் வழங்கி வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் சில குடும்பத்தினருக்கு வீடுகள் கட்டித்தராததால் ஓலை குடிசைகளுக்கு மேற்கூரையாக தார்பாய்களை அமைத்து அவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த இருளர் பழங்குடி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. வீடு இல்லாமல் எல்லாம் பாலித்தீன் பேப்பர் போட்டு வீடுகள் எல்லாம் ஒழுகுது. குடிநீர் குழாய் ஆள் குழாய் ரிப்பேர் ஆகி 5 வருஷம் ஆகுது. அதை சீர் செய்யலை. அந்த குடிநீர் குழாய் சீர் செஞ்சு கொடுக்கணும். சாலை போக்குவரத்தை கண்டிராத பழைய ஊர் பகுதி சிறார்கள் 2 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிக்கூடத்திற்கு காலணி இல்லாமல் நடந்தே சென்று வருவது சோகத்தின் உச்சம். 5வது படிக்கிறேன். 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். இங்க எல்லாம் ரோடு வசதி பண்ணித்தாங்க. பக்கத்துல சாரங்க இடம் இருக்கு. வீட்டு மழை பெஞ்சா எல்லாம் ஓட்டு விட இருக்கு. எல்லாம் ஒழுகுது. எல்லாம் எங்க அப்பா அம்மாலாம் பேப்பர் தான் புடைச்சிருக்காங்க. கொஞ்சம் அரசாங்கம் உதவி பண்ணா நல்லா இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் நீர் வற்றியதால் குடிநீர் வசதியும் இல்லை என புலம்பும் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு கூட மயானம் இல்லாததால் உடலை ஏரிக்கு அருகே புதைப்பதாக வேதனையோடு கூறுகின்றனர். எவ்வளோ மனு கொடுத்துட்டோம். ஐயாக்கு, மாவட்டத்துக்கு, தாசில்தாருக்கு, சப் கலெக்டர் வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. யாருன்னா இறந்துட்டா கூட தூக்கின்னு போகிறதுக்கு வழி இல்லை. எங்கள் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுடுகாடு வசதி இல்லை. 2 கிலோமீட்டர் ஏரியில் தண்ணீர் இருந்துச்சுன்னா தூக்கின்னு போகிறதுக்கு வழி இல்லை. எதனா பார்த்து அரசாங்கம் தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல வழியை காட்ட சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பொறுக்கணும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு கேட்குறேங்க. கூலி தொழிலை நம்பியே வாழ்வாதாரம் உள்ளதால் தங்களது பிள்ளைகளை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல ஏதுவாக அடிப்படை வசதிகளை தமிழ்நாடு அரசு முன்வந்து செய்து தர வேண்டும் என்பதே பழைய ஊர் இருளர் இன மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒசூரிலிருந்து செய்தியாளர் கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.